வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் ஈகோ. தான், நான் என்னும் ஒரு அகங்காரம். நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே உங்களை வைக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம். அந்த சின்ன வட்டம் உங்களை ஒரு நான்ற சொல்லக்கூடிய வார்த்தை சின்ன வட்டத்துக்குள்ளே உங்களை அடைக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருக்கீங்களா? எப்பயாவது எப்படி அடைக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஈகோ. அவன் என்னை தாழ்வாக நடத்திட்டான், அவன் என்கிட்ட சரியான முறையில் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு சரியாக ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், அவன் என்னை பார்த்து தப்பாக பேசிட்டான், அவன் என்னை கீழ்த்தரமாக நடத்திட்டான், அவன் எனக்கு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சிட்டான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுக்கிட்டே போகிறோம். இதனால் என்ன நடக்குது? உங்களை மேலே இருக்கிற நம்பிக்கை குறையுது, ஒரு அழுத்தம் உருவாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் மரியாதை கொடுக்கறதுனால உங்கள் மரியாதை எப்படி குறைய போகுது? உங்களுக்கான மரியாதை உங்களுக்குள்ளேருந்து தான் முதல்ல பிறக்குது. அதை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி அடைஞ்சிருக்கீங்கன்ற ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தை எடுத்துக்கோங்க. 100% இந்த உலகத்தில் 50% அதிகமாக தண்ணியில் நிரம்பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 50% தண்ணி நீக்குங்க, மீதி இருக்கிற இடத்த எடுத்து பாருங்கள். தரையும் மண்ணும் மலையும் காடுமா இருக்கிற இந்த பூமியில் அந்த எல்லாத்தையும் ஒதுக்குங்க. மீதி இருக்கிற 25% தான் இருக்கும். 100%ல் 50% தண்ணியும் கழிச்சிட்டிங்க, இடத்த கழிச்சிங்கன்னா, அதாவது தரையும் மண்ணுமாக கழிச்சிங்கன்னா மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்குது? வெறும் 25%. 25%ல் நீங்கள் இருக்கிற இந்தியா எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 25% மக்கள் உலகம் பூரா இருக்கிறது. மீதி இருக்கிற உங்களோட வட்டம்ன்றது ஒரு சின்ன வட்டம். 20% இந்தியாவில், 25%. நீங்கள் அந்த இந்தியாவுக்குள்ளே எத்தனை பர்சன்டேஜாக இருப்பீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் ஒரு 1-2% இருக்குமா? இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருப்பீங்க? 0.1%. அதாவது 100 ரூபாயில் 10 பைசா அளவுக்கு தான் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த உலகத்தில் உங்களோட நீங்கள் அப்படிங்கிறது, இந்த உலகத்தில் உங்களோட அளவுங்கிறது ஒரு 0.1% தான். அதாவது இந்த தமிழ்நாடுன்றது. அதில் நீங்கள் எங்கே இருப்பீங்க? 10 பைசா. 100 ரூபாவில் 10 பைசா எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் அதாவது தமிழ்நாடு இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கம்மியாக இருப்பீங்க? ரொம்ப சின்னது. ஆனால் யோசிச்சு பாருங்கள். 0.1% தான் நம்ம தமிழ்நாடு இருக்கிறப்ப நம்ம ஊர், நம்ம இடம், நம்மளை சுற்றி இருக்கிற வட்டம் எவ்வளோ சின்னது. நாம் இருக்கிறது ஒரு கிராமத்தில் இருப்போம், இல்லை ஒரு சிட்டியில் இருப்போம். அந்த சிட்டியும் இந்த உலகமும் ஒரு வேறுபடுத்தி பாருங்கள். அதுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடு எவ்வளோ இருக்குது? மிகப்பெரிய அளவுக்கான வேறுபாடு இருக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடுங்கிறதே 0.1%. அதாவது 100 ரூபாயில் 10 பைசா அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடுன்னா, 100 ரூபாய் இந்த உலகங்கிறது 10 பைசா தான் நீங்கள் இருக்கிற தமிழ்நாடு அப்படி இருக்கிற இடம்னு. அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஊர், கிராமம், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 பைசா அளவுக்கான, அதாவது 100 ரூபாய் உலகம்னா 1 பைசா அளவுக்கான உங்களோட வட்டம். ஆனால் இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய மக்கள், இவ்வளோ அதிகமான சமுதாயம், இவ்வளோ இருக்கிறப்ப நீங்கள் கவலைப்படுற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். வெறும் 0.00001% தான் உங்களோட வட்டம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது, போக வேண்டியது, ஒரு உலகம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 99.999 அளவுக்கு இருக்குது. அதாவது 100 ரூபாய் பணம் அளவுன்னு ஒரு கணக்கீடு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களோட இடம் அப்படிங்கிறது, அதாவது உங்களோட பிரச்சனை இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நீங்கள் சுற்றி பார்க்குற, அதாவது 1 பைசா கூட கிடையாது. அதாவது 0.1 அந்த அளவுக்கு கூட கிடையாது. இந்த பிரச்சனைக்கு நாம் எவ்வளோ பெரிய உலகத்தை நம்ம நொந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த வட்டத்தை பாருங்கள். 99, இதை இமேஜினேட் பண்ணி பாருங்கள். 100% உலகம், தண்ணி, மலை, மக்கள், உலக மக்கள், அவங்க எல்லாரையும் கழிச்சிட்டிங்க. இந்தியாவை கழிக்கிறீங்க. இந்தியாவிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டை தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் எவ்வளோ சின்னதாகுதுன்னு தெரியுதா? இந்தியான்ற ஒரு வட்டத்துக்குள்ளே தமிழ்நாடுன்னு தனியாக பிரிக்க, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற நகரம், ஊர், கிராமம், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்னு ஒரு சின்ன வட்டம் போடுங்க. உங்களை சுற்றி ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, ஒரு 50 பேர் இருப்பாங்களா? ஒரு தொடர்ச்சியான இணைப்பில் இருக்கிறவங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. பல லட்சம் கோடிகள் மதிப்புள்ள மக்கள் இருக்கிற நாட்டில், உலகத்தில் நீங்கள் வெறும் கவலைப்படுறது ஒரு 10 பேரை நினச்சி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய விஷயம் வெளியே இருக்குது. நீங்கள் இந்த சின்ன எம்மி அளவுக்கான விஷயத்துக்காக நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு, நமக்குன்னு யாரும் மதிப்பு கொடுக்கல, நமக்கான இடம் கிடைக்கல, நமக்கான விஷயம் நடக்கலைன்னு சொல்லி உங்களை நீங்கள் வருத்தப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுறீங்க. இந்த அழுத்தம் உங்களை எங்கே கொண்டு போய் விடுன்னு பாருங்கள். அது உங்களை வேறு இடத்துக்கு தான் கொண்டு. அதையே மறுத்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான சைடை பாருங்கள். நமக்கு போக வேண்டிய இடம் எவ்வளோ இருக்குது? 99.999 அளவுக்கான மிகப்பெரிய ஒரு அளவுக்கான இடம் இருக்குது. நாம் அதை பற்றி யோசிக்காமல்
வெறும் ஒரு இம்மி அளவுக்கான ஒரு சின்ன விஷயங்களை சுற்றி இருக்கிற அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களை நம்பி வருத்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை நீங்கள் தொலைக்காதீங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் கிடைக்காத அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்காமல் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து யோசிங்க. அடுத்த கட்டத்துக்கு யோசிங்க. யோசிக்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும், உங்கள் மனநிலைமையும் தெளிவடையும். உங்களோட நோக்கத்தை விரிவுபடுத்துங்க. உங்களோட கோலை எடுத்து பெருசாக வைங்க. மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்ன வரிகள் தான் எனக்கு, உங்களோட குறிக்கோளை எடுத்து கூரை மேலே போடாதீங்க, ஏனியே கூரை மேலே போடாமல் வானத்தை நோக்கி போடுங்க. உங்களோட வெற்றி, உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஈகோவை விட்டுட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.